அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவினுடைய அளப்பெரும் கிருபையால் ஆன்மீக மருத்துவம் என்ற நம்முடைய யூடியூப் சேனலின் வாயிலாக உடலிற்கும் உள்ளத்திற்கும் தேவையான பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த தீனுடைய சேவையை கபூல் செய்வானாக. நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, சோதனை குழாயின் மூலம் குழந்தை பிறப்பதற்கு அதற்குண்டான வழிகளை நாம் தேடிக்கொள்கிறோமே, அதை சரியா அதற்குண்டான சட்டங்கள் என்ன ஹசரத் என்று சொல்லி நம்மள்ட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இன்றைய நம்ம அது சம்பந்தமாகத்தான் பார்க்க போகின்றோம். குழந்தை என்பது மிக பெரும் பாக்கியம். அல்லாஹு தஆலா தன் நாடியவர்களுக்கு குழந்தையை வழங்குகிறான். அவன் நாடியவர்களுக்கு ஆணை கொடுக்குகிறான், பெண் குழந்தையை கொடுக்குகிறான், இரண்டும் கலந்தும் கொடுக்குகிறான் என்று குர்ஆன் ஷரீஃபிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் குழந்தையை அன்பளிப்பாய் பரிசு பொருளாய் தருகிறார். அது மிக பெரும் ஒரு பாக்கியம். இன்றைக்கு அதை பாக்கியமாக யாரும் கருதுவதில்லை. சில பெண்கள் திருமணம் முடிக்கக்கூடிய தருணத்திலேயே நமக்கு குழந்தை எல்லாம் வேண்டாம் என்று ஒரு முடிவு பண்ணிக்கொண்டே திருமணத்திற்கு ஒப்பந்தம் விடுகிறார்கள். இப்பேற்பட்ட நிலைமையும் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குகிறது. அதையும் தாண்டி குழந்தை பெற்றுக்கொண்டால் அழகு போய்விடும் என்பதற்காக குழந்தை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குழந்தையை அன்பளிப்பாக தந்தும் வேண்டாம் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு ஒரு லேட்டஸ்ட் மாடலாக இருந்து கொண்டு வருகிறது. டெஸ்ட் டியூப் பேபி என்று சொல்வார்கள். அந்த குழந்தை பெறக்கூடிய முறையை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக அதை 4 விதமாக சொல்லலாம். முதல் வகை, தன் கணவனினுடைய இந்திர துளிகளை எடுத்து தன் மனைவியினுடைய கருமுட்டைகளை எடுத்து இரண்டையும் வேறு ஒரு தாய்க்கு வாடகை தாயின் இடத்தில் வைத்து குழந்தை பெற்றெடுப்பார்கள். இது ஒரு முறை. இரண்டாவது, தன் கணவனினுடைய இந்திர துளிகளை எடுத்து தன் மனைவியினுடைய கருமுட்டைகள் அதற்கு தகுதி இல்லை என்பதனால் வேறு பெண்ணினுடைய கருமுட்டைகளை எடுத்து வைத்து குழந்தை பிறப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வார்கள். இது இரண்டாவது முறை. மூன்றாவது முறை, தன் கணவனினுடைய இந்திர துளிகள் இல்லாமல் வேறு ஒருவரினுடைய இந்திர துளிகளை எடுத்து வேறு அதே பெண்ணினுடைய மனைவியினுடைய கருமுட்டைகளோடு சேர்த்து வைத்து குழந்தை பிறப்பதற்குண்டான வழிகளை வகுப்பார்கள். இதுவும் தடுக்கப்பட்டவை மார்க்கத்திலே. நான்காவதாக, சற்று மாற்றம், இதற்கு அப்படியே நேர் மாற்றமாக, ஏதோ ஒரு பெண்ணினுடைய இந்திர துளி, ஏதோ ஒரு பெண்ணினுடைய கருமுட்டைகளை எடுத்து தன்னுடைய கணவனினுடைய இந்திர துளி அல்லாமல் வேறு ஒரு ஆணினுடைய இந்திர துளிகளை வைத்து அதற்கு வேறு ஒரு தாயை ஏற்பாடு செய்து முழுக்க வேறு தாய் இடத்துல வைத்து எல்லாம் வைத்து அதை குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்வார்கள். அதாவது இந்திர துளியும் கணவனோட தான் இருக்காது, கருமுட்டை தன்னுடைய மனைவியோட தான் இருக்காது. ரெண்டுமே வேற வேற வாங்கி வேற ஒரு வாடகை தாயை எடுத்து வச்சு அந்த இடத்துல வச்சு குழந்தையை பெற்றுக்குவாங்க. இந்த 4 வகையுமே மார்க்கத்தில் தடுக்கப்பட்டவை, ஹராம் என்று சொல்லப்பட்டவை. நாம் யோசிக்க வேண்டும் அருமையானவர்களே. இந்த சோதனை குழாயின் மூலமாக குழந்தை பிறக்குதல் என்பது முற்றிலும் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக. நம்ம அனைவருக்கும் அல்லாஹு தாலா சாலிஹான குழந்தைகளை வல்ல ரஹ்மான் நசீபாக்குவானாக. அல்லாஹு தாலா சாலிஹான குழந்தை செல்வத்தை தந்தல் புரிவானாக. குழந்தை என்பது மிக பெரும் ஒரு பொக்கிஷம். அல்லாஹ்வினிடத்திலிருந்து கிடைக்கூடிய மிக பெரும் ஒரு பாக்கியம். இந்த வீடியோ நீங்க 1க்கு 2 தடவை நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். ஏன்னா இது கேட்கும் பொழுதே கொஞ்சம் சொதப்பலா இருக்கும். ஏன்னு கேட்டா அது கருமுட்டை இந்திர துளி, அது கரெக்டா நீங்க கவனமா கேட்கிற பொழுதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வரும். மார்க்க சட்டங்களை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாகியம் நம் அனைவருக்கும் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.